ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ திருச்சி தமிழில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தியா இங்கே நிற்கிறா, பைக்கில் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா? செவ்வாய்க்கிழமை வந்து காலபைரவருக்கு விளக்கு போட்டோம்னா சீக்கிரம் வந்து கடை அடையுன்னு வந்து போட்டு எங்கள் அத்தை வந்து போட வந்திருக்காங்க. அத்தை அங்கே நிற்கிறாங்க, ஏதோ ஜாமான்லாம் வாங்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் என் பாப்பா இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே பைக்குள்ளே என்னென்ன வாங்கியிருக்கோம்? பூ வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வரேன். வீட்டிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வீட்டிலேருந்து திரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் சிவனுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு 2 விளக்கு வந்து காலபைரவருக்கு போட 3 விளக்கு மொத்தம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அத்தை வந்து போயிட்டுருக்காங்க. வாங்கிட்டாங்களா? வந்து போலியா போகிறாங்க. போங்க போங்க, நான் வரேன். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். போமா? இல்லை வாங்க. எங்கள் பாப்பா தர்னிஷ் வந்து வீட்டில் வந்து செல்லு பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கான்னா நாங்கள் கூட எடுத்துகிட்டு வந்துட்டோம். கீழே விழுக போகிற. சரி வாங்க உள்ளே போயிட்டு கும்பிட்டு வருவோம். தியா ஹாய் செல்லு. அத்தை முன்னாடி போயிட்டுருக்காங்க. பாப்பா இங்கே நிற்கிறா. பாப்பா 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 பீப்பா. ஃபஸ்ட்டு வரவும் நந்திகேஸ்வரர் இருக்கார். இவர் காதில் வந்து நம்ம என்ன ஆகணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு காதை வந்து இப்படி மூடிக்குவாங்க. இந்த பக்கம் காதில் வந்து சொல்லுவாங்க. எங்கள் அத்தை வந்து நிறையா தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன நான் வந்து கேட்க மாட்டேன். நீங்களாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க. நீங்கள் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இவங்க எழுது இருக்கு. ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருக்கார். பிள்ளையாரை கும்பிடுவோம் வாங்க. அத்தை இங்கே இருக்கோங்க. சாமி கும்பிட்றேன். பிள்ளையார் எப்படி கும்பிடுங்க. 3 தடவை இப்படி 3 தடவை. அப்புறம் காதை பிடிச்சிக்கிட்டு 3 தடவை 1 2 3 அப்படி பண்ண. குமிய மட்டும் செய்யக்கூடாது. அப்படி என் காதை இப்படி பிடிச்சிக்கோ. பிடிச்சி இப்படி உட்காரக்கூடாது. இப்படி உட்காந்து எந்திரிக்கணும். உட்காரக்கூடாது. வெரி குட். அப்படிதான் விளக்கு போடும். இங்கே இருக்கார் பாருங்க காலபைரவர். ஏன் இதில் கம்மியாக ஊற்றுறீங்க? இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. இது வந்து மிளகு விளக்குங்க. இதில் வந்து ஒரு 27 மிளகு வந்து இந்த மாதிரி முடிஞ்சு தருவாங்க. 5 மணிக்கு வந்திருக்கோம் நம்ம. வாங்க போய் அங்கே பற்ற வைப்போம். இங்கேயே இருக்கு. ஏய் சாகிரு, எண்ணெய் கொட்டிடாம. சாமிக்கு விளக்கு போடும். தொட்டு கும்பிடக்கூடாது. விபூதி எடுத்து வச்சுக்கோ. ஏய் அது நவகிரகம். இப்ப நவகிரகத்துக்கு விளக்கு ஏத்துறோம். இதில் என்னென்னா கேது, சனீஸ்வரர், ராகு, குரு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன். இந்த திருச்சி தம்பலம் கோயிலில் தான் எங்கள் அத்தைக்கும் எங்கள் மாமாவுக்கும் வந்து கல்யாணம் ஆச்சு. அல்லது செல்வாடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. நம்மளோட வெத்தலை மாலை பாருங்கள் காயாமல் அப்படியே இருக்கு. இங்கே வந்து வாராகி அம்மன் இருக்காங்க. இந்த மஞ்சள் இது இருக்குல்ல, அதான் வாராகி அம்மன். இது பிள்ளையார். தனி பைப். ஆமாம், தனி பைப் தான். எங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனால் தெரியாது. இங்கே வந்து வாராகி அம்மன் இருக்கார். இங்கே வந்து பிள்ளையார் இருக்கார். இங்கே வந்து ஏதாவது விசேஷம் அவங்கவுங்களுக்கு வந்து தனித்தனியாக. இப்போ ஆஞ்சநேயருக்கு
தனியாக விளக்கு போடணும், ஆஞ்சநேயருக்கு தனியாக இங்கே வந்து விளக்கு போடலாம். இங்கே வந்து விஷ்ணு இருக்காரு. இங்கே தான் நம்ம சுப்பிரமணியன் சுவாமி அல்லது முருகன் வள்ளி தெய்வானை. இவங்க வந்து மகாலட்சுமி. இவங்க நெக்ஸ்ட்டு நம்ம முருகனுக்கு விளக்கு போட போகிறோம். வாங்க போடுவோமா? பிடிச்சிட்டாங்கள். கிளவி உள்ள போயிருக்கா தெரியலையே போச்சுன்னு. ஏன் கிளவி உள்ள போனேன்? எங்கள் பாப்பா தர்ணிஸ் ஒரு தடவை சொன்னால் அது இன்னைக்கு ஃபுல்லாக அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா. வா வா வா. ஆறு முகத்துக்கு 6 விளக்கு ஏற்றிருக்காங்க. இந்த அடி தலையை தெளிச்சு கடி. மழை பிரம்மன் இங்கே இருக்கிறது பிரம்மன். இருங்க, இந்த நூலை எடுத்துட்டு போய், ஐயோ வரமாட்டேது காட்டுப்ல. எதுக்கு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நூல் எடுத்து வந்து ட்ரெஸ்ஸில் இங்கே உள்ள நூல் எடுத்து இப்படி போடுவாங்க, எதுக்குன்னு தெரியாது. அதனால் நானும் போடுவேன். இது என்ன அப்படின்னா சண்டிகேஸ்வரர். அவருக்கு வந்து 3 தடவை வந்து கை தட்டுவாங்க, இல்லைன்னா இப்படி வந்து கையில் வந்து இப்படி வந்து ஓம் போடுவாங்க அப்படின்னு எங்கள் அத்தை சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. அதே மாதிரி இங்கே நூலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து தெரியாதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். காசு எது அப்படி குடிச்ச? சரி வாங்க நம்ம உண்டியலில் போடுவோம். அங்கே வந்து தீர்த்தம் தெளிச்சு இல்லையா, அது வந்து சிவன். இங்கே வந்து அம்பாள். ஐயோ காசு வந்து உள்ளே விழுந்துச்சு. சரி விடு, முன்னாடி ஒவ்வொரு காசாக விழுவுது. சரி வா, அதுக்குள்ளே போயிட்டு போகுது முடியா. இந்த காசை உண்டியில் போட்டுருவோம். வா நேராக உண்டியல் இருக்கு, உண்டியில் போய் போட்டு. நல்லா கொடுத்தாங்க. வாங்க, இங்கே தான் சிவன் இருக்காங்க, இங்கே வந்து அம்பாள் இருக்காங்க. இந்த இடத்துல அம்பாள், அங்கே சிவன், இங்கே சிவன். வா வந்தோம், புளிசோறு கொடுக்குறாங்க. எங்கள் அத்தையை கொடுத்துட்டு வந்து நம்ம வாங்கிக்குவோம். நம்ம தியா பரதநாட்டிய கிளாஸ் கேட்க எங்கள் அத்தை வந்து கேட்க சொல்கிறாங்க. கேட்க வார்த்தை கிளாஸ் சொல்லி தருவாங்களாம். இந்த பாப்பாவெலாம் நம்ம பாப்பாவுக்கு கேட்டோம். சேர்க்க வர்ற அன்னைக்கு பூ பழம் தட்சணையெல்லாம் வச்சு 501 ரூபாய் காயின் வச்சு பாப்பாவை கொண்டு வந்து சேர்க்கலாம். அது வந்து பீஸ் வந்து 500 ரூபாய். சனி ஞாயிறு வந்து சொல்லி கொடுப்பாங்க. சரிங்க. சர்க்கஸ் இங்கே இருங்க, என்னென்ன இருக்குது? குதிரை, ஒட்டகம். அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, பட்டாம்பூச்சியாய் துள்ளி திரியும்
சிறுவர் சிறுமிகளே, புள்ளியோடும் புள்ளி மான்களா பள்ளி மாணவ செல்வங்களே, உங்களை அன்போடு அழைக்கிறது மதுரை கிழக்கு இந்தியன் சர்க்கஸ். ஐயோ ஒட்டங்களா இப்பதான் நான் நேர்லயே பாக்குறேன். தினசரி 2 காட்சிகள், மாலை 6:30, இரவு 8 மணி. திருச்சிற்றம்பலம் பெரியநாயகி அம்பாள் கோவில். வாங்க எவ்வளவு என்ன இதுன்னு கேட்டுட்டு போறதா நம்ம இந்தியன் சர்க்கஸ் பல பரிசுரை நிகழ்ச்சிகளுடன் கூடிய மதுரை கிரேட் இந்தியன் சர்க்கஸ் குடும்பத்துடன் காணக்கூடிய நிகழ்ச்சி. நாய் இருக்கு. எங்கள் நிகழ்ச்சியில் உயர ஸ்டூலில் ஏறி நிற்கும் ராஜஸ்தான் ஒட்டகம், 30 அடி ஏணியில் ஏறி நின்று விதைக்கக்கூடிய நாய், தீப்பந்த வளையத்தில் பாய்ந்து வரக்கூடிய பஞ்சாப் குதிரை, அசத்தலாக டான்ஸ் ஆடும் குதிரைகள், கம்பியில் நடக்கும் ஆந்திர ஆடு, ஆகாயத்தில் ஊஞ்சல் கட்டி அந்தரத்தில் பறக்கும் ஆண்களின் பார் விளையாட்டுகள், அந்தரத்தில் சுற்றக்கூடிய பெண்களின் ரோலிங் பார் விளையாட்டுகள், மனதை மயக்கும் கேரள பெண்மணிகளின் உங்களை அன்போடு தினசரி 2 காட்சி. திருச்சிற்றம்பலம் பெரியநாயகி அம்பாள் கோவில் எதிரில் அழைக்கிறது மதுரை இந்தியன் சர்க்கஸ். செல்வாவுக்கு காசு போட நம்ம வந்து ஏடிஎம் வந்திருக்கோம். ஏடிஎம்க்கு இல்லை எடுத்து செல்வாவுக்கு ஜிபேயில் போட்டு விட போகிறோம். நாளைக்கு தான் நம்ம சர்க்கஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா, வரலாமான்னு சொல்லுங்க. 500 தானே? என்னம்மா போட்டாச்சு. இப்போ கிருட்டி நடிக்கும் பாருங்க. தயவு செஞ்சு கொத்திருங்கள். ஜூஸ் வேணாமா, மூக்கு ஒழுகுதுமா, வேணாமா, வேற ஏதாவது பிஸ்கெட்டு ஏதாவது வாங்கிக்கோ, நான் வாங்கி தரேன். எது வாங்கி தரியா? பிஸ்கட்டு வாங்கிக்கோ. பிஸ்கட்டு அவ்வளோதான். எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பையிட்ட கொடுத்துருவா. சரி வாங்க, ஆமாம் போகலாம். வந்தாங்க ஏடிஎம். இந்த ஜூஸ் கடைக்கார அண்ணன் ஜூஸு குடிக்கிற மாதிரி விளாக் எடுக்க வர சொல்லியிருக்காரு. வரலாமான்னு வேணாமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 88 70 69 13 41 300 தத்தா. சார் குவைத் தமிழ். தியா காசு வாங்கிட்டு போகிறேன் அவங்க அப்பையிட்ட. ஏதாவது திரும்பி வாங்க. என்னடி வாங்க போகிற? இந்த நப்பாட்டி வாங்கிக்கடி. நப்பாட்டி இந்த அங்கே மேலே இருக்கு. மஞ்சள் கலரா காப்பி கலரா? காப்பி கலரா பிக்கவா? இந்தாங்க. இந்த அண்ணா கொண்டு உனக்கு வாப்பலாம். பேக்கரிக்கு வந்துருக்கோம். தியாவுக்கு வந்து எக் பப்ஸ் வேணுமா, அது வந்து முட்டைக்கோசுன்னு சொல்லுவா. இப்போ பாருங்களேன். தியா உனக்கு என்ன வேணும்? சம்சா இல்லையா? அடுத்து முட்டைக்கோஸ் தானே. இந்த மாதிரி நம்ம போடுறது குட்டி குட்டி விளாக்லாம் பிடிச்சிருக்கா? அங்கங்கே இப்போ ஏடிஎம் போனால் ஏடிஎம், ஜிபே பண்ண போகணுன்னா ஜிபே பண்ண போகணும், அப்புறம் கடைக்கு போனால் கடைக்கு போகணும். இந்த மாதிரி குட்டி குட்டி விளாக்லாம் ஆட் பண்ணிருக்கேன்ல, அதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோவும் போடலாமான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே பாய். சூப்பராக இருக்கா நல்லா இருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஜம்போ சர்க்கஸில் போயிட்டு எவ்வளோ என்னன்னு கேட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 70 ரூபா. 5 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும். அல்லது தர்ணீஸுக்கு 70 ரூபா, எனக்கு 70 ரூபா, எங்கள் அத்தைக்கு 70 ரூபா, 210 ரூபா வந்து வாங்கி வச்சுருக்கேன் காசு. நாளைக்கு போகலாம் அப்படின்னு. அதோட விலாக் வந்து நாளைக்கு வரும், பார்க்கலாம். நாளைக்குன்னா நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு வரும். ஏன்னா நாளைக்கு வந்து ஆமாம் நாளைக்கு தான் வரும். சரி, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு போனோம், ஜம்போ சர்க்கஸை கேட்க போனோம், அதுக்கப்புறம் ஏடிஎம் போனோம், பணம் எடுத்தோம், செல்வாக்கு அமிச்சோம், அப்புறம் கடைக்கு போனோம். தியாவுக்கு தனுஷ்க்கு ஏதாவது திங்கறதுக்கு வாங்கினோம். நாளைக்கு ஸ்கூலுக்கு இது கொடுத்துடணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.